பன்னீர்செல்வம் ஒரு காலி பாத்திரம் என்பது இப்போது நிரூபணமாகி விட்டதுன்னு இந்த கட்டுரை முடிஞ்சிருக்கு. அவர் காலி பாத்திரன்றதை அவரே நிரூபிச்சிட்டார். அவ்வளோதான். அவரோட நோக்கம்லாம் என்னன்னு கேட்டேன்னா, தமிழகத்தோட நலன்லாம் விட்டு வரதெல்லாம் ஒன்றும் இல்லை. சம்பாரிச்சு வச்ச பணத்தை காப்பாற்றணும். இந்த பாஷ்யத்தை மிரட்டி துட்டை திருப்பி வாங்கணும். பாஷ்யம் என்று சொன்னதும் ஒரு அப்டேட் நினைவுக்கு வருகிறது, சொல்லிவிடுகிறேன். நுங்கம்பாக்கம் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் கட்டிடம் 1100 கோடிக்கு விலைக்கு வாங்குவதாக இருந்தார்கள். அந்த இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது 2 பேர், ஒன்று சுனில் கேட்பாலியா, இன்னொன்று இந்தியா சிமெண்ட்ஸ் குழுமத்தின் ரூபா குருநாத் மியப்பன் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த விஷயத்தை பேசிய பிறகு ரூபா அதிலிருந்து முதலீடு செய்வதிலிருந்து விலகிவிட்டார். இதையும் நான் நமது நிகழ்ச்சியில் பதிவு செய்திருந்தேன். ரூபாவின் இடத்தை அண்ணன் வேலு மற்றும் திரு சேகர்பாபு ஆகியோர் நிரப்ப இருக்கிறார்கள். சரி, இவங்க எப்படி நிரப்பாங்க சொல்லுங்க? சேகர்பாபு இவங்க பேங்க்ல 400-500 கோடி இருக்குமா? 500-600 கோடி இருக்குமா? இருக்காது. இன்னொன்று ப்ராஜெக்ட் வயபிள் இல்லைன்னு தான் அந்த அம்மாவே வெளியே போறாங்க. பட் பாஷ்யம் வந்து அந்த இவ்வளோ ரூபா கொடுத்து ஆக்ஷனில் எடுத்துட்டு வாங்கலைன்னா பாஷ்யத்தோட நேமே அடி வாங்கிடும். எல்லா ப்ராஜெக்டும் கொலாப்ஸ் ஆகிடும். எப்படி வாங்குவாங்க இப்போ? சரி, எப்படி கொடுப்பாங்க அவங்க? பேங்க்கில் இருக்காது, கேஷாக இருக்குமா? சேகர்பாபு வேலுக்கிட்டயா? அவ்வளோ காசுலாம் இருக்கா சார்? நல்லா இருக்கும். கேஷாக இருக்கும்ல? இருக்கும். அதை ஹவாலா மூலமாக வெளிநாட்டுக்கு அனுப்பி, வெளிநாட்டிலிருந்து பிரமல் ஹவுசிங் என்ற நிறுவனம், அந்த பிரமல் ஹவுசிங் பாஷ்யம் வாங்கின எல்லா லோனும் பிரமல் ஹவுசிங். ஸோ பாஷ்யம் கேஷாக பிரமல் ஹவுசிங்க்கு கொடுத்துருவாரு. பிரமல் ஹவுசிங் அந்த பணத்தை லோனாக பாஷ்யத்துக்கு தருவாங்க. இப்படித்தான் எல்லா அரசியல்வாதிகளின் பணமும் பிரமல் ஹவுசிங் மூலமாக பாஷ்யத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறது.